பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, உனக்கு ஞானத்தை தரேன், அறிவை தரேன், நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரப்போறேன், அதாவது நீ நன்மையான காரியத்தை பார்க்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரம்மா. ஆண்டவருடைய பார்வைக்கு யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது தருவாரம்மா. நம்ம ஏசப்பாவுடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச காரியங்களை நீங்க செய்றீங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்? யாரும் ரொம்ப நல்ல வேண்டி, நான் என்ன கேட்டாலும் செய்யறாண்டின்னு சொல்லுவோம். உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சமான காரியத்தை நீங்க செய்வேன், என் பையன் தங்கமான பையன்ப்பா, நான் என்ன சொன்னாலும் செய்வான்ப்பான்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா நம்மள பாராட்டுவாங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்க மனுஷங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யும் போதும் அவங்க நம்ம என்ன சொல்றாங்க? நல்லவன் சொல்றாங்க. அதே தாங்க நம்ம ஏசப்பாக்கு பிடிச்சமான காரியத்தை என்ன செய்யணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசப்பா என்ன எதிர்பார்க்கறாரு? ஒரே ஒரு விஷயம் தான், ஆத்தும ரட்சிப்பு மட்டும்தான். நம்ம ஏசப்பா ஏற்றுக்கொண்டது போல ஒரு 4 ஆத்துமாக்கள் ஏசப்பா ஏற்றுக்கணும் நம்ம மூலியமா. ஏசப்பா அது நம்ம கிட்ட விரும்புறாரு. அதான் ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன முதல் கட்டளை, நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜனத்தையும் சீஷரா